அனைத்துலக யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரிஷபராசி கடகராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று காணவிருக்கிறோம். மன்னிக்கவும், கடகராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்று காணவிருக்கிறோம். மே 1ஆம் தேதி 2024 குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியாகிவிட்டார். கடகராசி அன்பர்களுக்கு 11ஆம் இல்லத்திலே வந்துவிட்டார். இதன் பலனாக கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று காணவிருக்கிறோம். கடகராசி அன்பர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பயிற்சி. 11 என்பது லாபஸ்தானம். பலவிதத்திலும் நன்மை, நினைத்தது அத்தனையும் ஜெயம். ஏன்னாக்கா 9ஆம் பாவாதிபதி 11லே வருவது மிகுந்த நன்மை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 6ஆம் பாவத்திற்கு 6ஆம் பாவம், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 6க்கு 6, கடனுக்கு கடன். அப்போது உங்களுக்கு சத்ருவுக்கு சத்ரு, எல்லாமே நிம்மதியை தரக்கூடிய ஸ்தானம் இந்த 11ஆம் இல்லம். அஷ்டம சனி உங்களுக்கு கொஞ்சம் உடம்பை பாடாப்படுத்தின்னு இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதிலேருந்து உங்களுக்கு குரு உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்குறாரு. என்ன ரிலீஃப் கொடுக்குறாரு? பண விஷயத்தில் உங்களுக்கு ரிலீஃபை கொடுக்குறாரு. ஆஸ்பத்திரி போனீங்களா, வைத்தியம் மருந்து இதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஒத்து வரும். இதனால் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரை செய்யாத இருந்த தெய்வ பரிகாரங்களெல்லாம் செய்வீங்க, நன்மை அடைய போகிறீங்க, லாபத்தை பெற போகிறீங்க. கடகராசி அன்பர் அஷ்டம சனிக்கு நல்லெண்ணெய் தீபம் விளக்கேற்றுங்க. செக்காடின சுத்தமான நல்லெண்ணெய் தீபத்தை விளக்கேற்றுனீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பு குறையும். 8 போட்டு சுற்றுங்க. 8ஆம் நம்பரை அப்படியே ஒரு மாடியில் போட்டு வடக்கிலிருந்து தெற்க போடணும். அந்த 8ஐ நீங்கள் சுற்றி வாங்க. ஒரு 8 இப்படி போக, ஒரு 8 அப்படி வாங்க. அல்லது அரை மணி நேரம் இப்படி சுற்றுங்க, அரை மணி நேரம் இப்படி மாற்றி சுற்றுங்க. இதை மாதிரி செய்யும் பொழுது உங்கள் உடம்பு ஆரோக்கியம் வரும், மன ஆரோக்கியம் வரும், உங்கள் கஷ்டம் விலகும். நல்லெண்ணெயை தானம் கொடுங்க, நல்லெண்ணெயில் விளக்கு போடுங்க. அஷ்டம சனியினுடைய பலன்கள் குறையும். சனிக்கிழமை சனி ஓரை 8ஆம் தேதி 26ஆம் தேதி எச்சரிக்கையாக இருக்கணும். சனிக்கிழமையிலலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த புது கான்ட்ராக்டு கையெழுத்து போடாதீங்க. சனி ஓரை எல்லா நாள்லேயுமே ஜாக்கிரதையாக இருங்க. 8ஆம் தேதி 26ஆம் தேதி ஜாக்கிரதையாக இருங்க. மிகுந்த எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டியது இதுதான். ஏழைன்னு யாரையுமே சாதாரணமாக நினைக்காதீங்க. இறைவன் உங்களை சோதிக்க அதில் தான் வரப்போகிறாரு. ஏழை மக்கள் எடுத்து அன்பும் கருணையும் வச்சுங்க. அவங்கள தெய்வமாக நினைங்க, நிச்சயம் உங்களுக்கு நன்மை அளிக்கும். ராகு கேதுக்கள் 9-3 இருக்காங்க, அவங்க நன்மையை செய்வாங்க. அவர்களுக்குரிய பரிகாரங்களான துர்க்கையும் கணபதியும் வழிபட்டுவாங்க. விளக்கு போடுங்க. செவ்வாய்க்கிழமையில் ராகுக்கும் சனிக்கிழமையில் கேதுக்கும் விளக்கு போட்டுடுவாங்க. எட்டியத்தளி சிவன், எட்டியத்தளிங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அஷ்டம சனிக்காகவே உற்பத்தி செய்யப்பட்ட அகஸ்திய மாமுனிவரால் கட்டப்பட்ட கோயில், வழிபட்ட சிவன் எட்டியத்தளி. எட்டியத்தளிங்கிறது நம்ம சவுத் இந்தியாவில் இருக்குது. மிகுந்த அற்புதமான க்ஷேத்திரம். நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னாலே லொக்கேஷனோடு வரும். எட்டியத்தளி உங்களுக்கு தெரியலன்னா என்னோட தொடர்பு கொள்ளுங்க, நான் சொல்கிறேன். இந்த எட்டியத்தளி முருகன் அஷ்டம சனிகாரர்களுக்கு மிகுந்த நன்மையை அளிக்கும். ஆகையினால நீங்கள் அந்த எட்டியத்தளி சிவனை வழிபடுங்க. குருவால் உங்களுக்கு நன்மை வரப்போகிறது. நோய் விலகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோய் கண்டிப்பாக விலக போகுது. கடகராசி அன்பர்களுக்கு குறையும், அட்லீஸ்ட் குறையும், குறையாமல் இருக்காது. மருந்து பலிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகப் போகிறது. 5ஆம் பாவத்தை பார்க்கிறார், 7ஆம் பாவத்தை பார்க்குறார். காதல், காமம், குழந்தை பாக்கியம். 2 ஸ்தானத்தை பார்க்குறாரு. திருமண ஸ்தானத்தை பார்க்குறாரு, அதாவது மனைவி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் என்ன, எல்லாமே கைகூடும். ஆக அற்புதமான அமைப்பு. குழந்தை பாக்கியம் கிட்ட போய் ஜீவ சமாதி, முருகரை வழிபட்டவர்களுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. இன்னும் சொல்லப்போனால் பித்திர சாய் அப்படின்னு காகங்களுக்கெல்லாம் அவர் தான் குரு. எல்லா காக்காய்க்கும் அவர் தான் குரு. அவர் பேசக்கூடியவர். ஏதோ காக்கானாக்கா இதுவாக இருக்கும், பறவையாக இருக்கும்னு நினைக்காதீங்க. பித்திர சாயின்னு ஒரு சித்தர், காகங்களுக்கெல்லாம் குரு. அவருடைய க்ஷேத்திரங்கள், அவருடைய கோயிலை சென்று வழிபடுங்க. அதில் குறிப்பாக பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான கோயில் அது பித்திர சாயின்னு. பூச நட்சத்திரம் தண்ணிக்கு போய் வழிபடுறது இன்னுமே நல்லது. சென்று வழிபட்டு வாருங்க. குருவால் நன்மை.
முருகர் ஜீவசமாதி அடைந்த முருகர் வழிபட்ட சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த ஸ்தலத்தை வழிபடுங்க. உதாரணத்துக்கு பாம்பன் சுவாமிகள் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் இருக்கார். வேலூரில் பார்த்தீங்கன்னா மகாமேதை கிருபானந்த வாரியார் ஜீவசமாதி இடம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து சாதாரண ஆட்கள் இல்லை, முருக பக்தர்கள். அவங்களுடைய ஜீவசமாதியை நீங்கள் போய் வழிபடும்போது முருகர் அருள் உங்களுக்கு 100க்கு 100 கிட்டும், சந்தேகமே கிடையாது. தூரதேச யாத்திரை நீங்கள் இப்போ போய் வரக்கூடிய அமைப்பு வரும். தூரதேச யாத்திரை போயிட்டு வாங்க. எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்குதோ அங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இறங்கி ஸ்நானம் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கிரியை செய்யறதோ எச்சரிக்கையாக இருக்கணும். ஜலவஸ்து ஜல பொருட்கள் அல்லது ஜலம் இருக்கக்கூடிய இடம் ஆறு, குளம், ஏரி, நதி, அதே நேரத்தில் கடல், இங்கெல்லாம் வந்து எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். ஜாக்கிரதையாக செஞ்சு வரணும். நவகிரகத்தை சனிக்கிழமை தோறும் கும்பிட்டு வாங்க. சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வாங்க, நன்மை தரும். திருவிழிமழலை, இது வந்து திருவிழிமழலைங்கிறது கும்பகோணம் பக்கம் இருக்குது. இந்த திருவிழிமழலை கோயிலுக்கு போயிட்டு அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்க. 11ஆம் பாவத்துக்கு திருவிழிமழலை தான். ஆக திருவிழிமழலை நாதரை வழிபடுங்க. காசு அதாவது வாசி தீரவே காசு நல்குவீர், மாசியல் மழலையீர் ஏசல் இல்லையே, இறைவராய நீர் மறைகொள் மிழலையீர் அப்படின்னு ஒரு அற்புதமான பாட்டு. சாதாரண பாட்டு கிடையாதுங்க. தேன் ஒழுகும் உடம்பு பூரா தேன் ஒழுகும். நாம் அதை கேட்க இந்த பாட்டை பாடுங்க. திருவிழிமழலை தரிசனம் பண்ணுங்க. சிவனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுங்க, பாலாபிஷேகம் பண்ணுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது, நன்மை அளிக்கப் போகிறது. ஜோதிட சந்தேகங்கள் உள்ளவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.